VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஸ்னீட் ஸ்பாட் எக்ஸ்டென்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய பிளாக்கர் பேஜில் உள்ள கண்டென்ட்களில் உள்ள எரர்களை கண்டறிந்து சரி செய்வது எப்படி என்பதையும் SEO ரேங்க் அதிகப்படுத்துவது எப்படி என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஸ்னீட் ஸ்பாட் ஆனது ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன். இதை உங்களுடைய பிளாக்கரில் இணைப்பது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் குரோம் வெப் ஸ்டோர்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் த ஸ்டோருங்கிற இடத்துல ஸ்னீட் ஸ்பாட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா ஸ்னீட் ஸ்பாட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை ஆட் பண்ணிட்டதால் எனக்கு ஆடடுன்னு ஷோ ஆகுது. சப்போஸ் நீங்கள் இதை புதுசாக ஆட் பண்ண போகிறீங்கன்னா இது போல் ஆட் டு குரோம்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளாக்கர் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது ஷோ ஆகும். ஓகே, இந்த ஸ்னீட் ஸ்பாட்டினுடைய யூசேஜஸ் என்னன்னு இப்போது பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த போஸ்ட் மேலே கர்சரை கொண்டு போகும்போது ஸ்னீட் ஸ்பாட்டினுடைய சிம்பிள் ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் எழுதின போஸ்ட்டுக்கான HTML பேஜ் ஷோ ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள SEO செக், அப்ளை AMP, ரிமூவ் AMP ஆப்ஷன் எல்லாம் இந்த ஸ்னீட் ஸ்பாட் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் பிளாக்கரில் செட் பண்ணால் மட்டும்தான் ஷோ ஆகும். இல்லை என்றால் இந்த ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகாது. அடுத்து இந்த SEO செக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுடைய போஸ்ட்டுக்கான SEO ஸ்கோர் எவ்வளவு உள்ளது, அதை எப்படி அதிகப்படுத்துவது என்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக நீங்கள் ஒரு பிளாக்கர் போஸ்ட் எப்படி எழுத வேண்டும் என்னும் ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் கொடுத்த டைட்டிலில் உள்ள ஃபோக்கஸ் கீவேர்டை இந்த இடத்துல ஷோ பண்ணி காட்டும். இந்த ஃபோக்கஸ் கீவேர்டு தான் உங்களுடைய போஸ்ட்டுக்கான முக்கியமான கீவேர்டு, அதாவது உங்களுடைய போஸ்ட்டை ரேங்க் பண்ணுவதற்கான கீவேர்டு. ஓகே, இந்த இடத்துல உள்ள எரர்களை எல்லாம் சரி பண்ணுவதன் மூலம் உங்களுடைய போஸ்ட்டுக்கான SEO ரேங்க் ஆனது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதையெல்லாம் எப்படி சரி பண்ணுவது என்று இப்போது பார்ப்போம். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் எரர் பார்த்தீங்கன்னா, recommended post title length is 60 characters but yours is 67. Please optimize your title. அதாவது உங்களுடைய டைட்டிலானது 60 கேரக்டருக்குள்ளே இருக்கணும், ஆனால் 67 கேரக்டர் இருக்குது. அதை ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டைட்டிலை ஷார்ட் பண்ண நான் இந்த ஹவு டுங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துக்கிறேன். இப்போ SEO செக் பண்ணி பார்த்தோன்னா இந்த இடத்துல இருந்த எரரானது கிளியர் ஆகிடுச்சு. அடுத்து சர்ச் டிஸ்கிரிப்ஷன் இஸ் அண்டர் 100 characters லாங். இட் இஸ் பெட்டர் இஃப் யூ கேன் ஆட் மோர் கேரக்டர்ஸ் டு த டிஸ்கிரிப்ஷன். அதாவது இந்த இடத்துல உள்ள சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸிமம் 150 வார்த்தைகள் எழுதலாம். அதிலும் 100 வார்த்தைகள் இருந்தால் உங்களுடைய போஸ்ட் SEO ரேங்க் ஆவதற்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாங்க அதை எப்படி சரி பண்ணுவதுன்னு இப்போது பார்ப்போம். அதற்கு நீங்கள் எழுதின போஸ்ட்டில் எதை பற்றி போஸ்ட் எழுதியிருக்கீங்களோ அதை முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷனாக இந்த இடத்துல கொடுக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணும் வார்த்தைகளை தான் மெட்டா டேக் என்கிறோம். இந்த இடத்துல உள்ள ஃபோக்கஸ் கீவேர்டானது இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் ஆகி இருக்கணும். அப்படி ஆட் ஆகவில்லை என்றால் அதுவும் ஒரு எரராக ஷோ ஆகும். அடுத்து நீங்கள் எழுதின போஸ்ட்டில் மேக்ஸிமம் 300 வேர்ட்ஸ் ஆவது இருக்கணும். அப்போது தான் உங்களுடைய போஸ்டானது கூகுளில் ரெக்கமெண்டட் ஆகும். அதனால் நீங்கள் எழுதுகிற போஸ்ட்டை 300 வார்த்தைகள் உள்ள மாதிரி லென்த்தாக எழுதிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்கன்னா 150 வார்த்தைகள் உள்ள மாதிரியான பேராகிராஃபாக எழுதுங்கள். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஸ்னீட் ஸ்பாட் எக்ஸ்டென்ஷனை பயன்படுத்தி SEOவை இன்க்ரீஸ் பண்ண போஸ்ட்டை ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே, இது போல் உங்களுடைய போஸ்ட்டுகளையும் நீங்கள் ரேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.